ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லோக்கோ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிரிக்கெட் கிட் பேக் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் அது என்னோட கிரிக்கெட் கிட் பேக் தான். அது கொஞ்சம் பழைய கிட் பேக்கு. ஸோ திறந்து பார்த்தலாம் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்ட்டு. அண்டு நம்ம சின்ன வயசில் எல்லாருமே வந்து கிரிக்கெட் ஆடிருப்போம். ஸோ உங்களை மாதிரி தான் நானும் சின்ன வயசில் டெய்லி கிரிக்கெட் ஆடுவேன். அந்த மாதிரி தான் வளர்ந்த பையன் நான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம போய் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இதுதான் என்னோட கிட் பேக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு உள்ளே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இருக்குது. ஸோ என்னோட கிரிக்கெட் ஹெல்மெட் இது ஆக்சுவலாக ரொம்ப பழைய ஹெல்மெட்டு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த நட்டு வேற கழண்டு வந்துருக்கு. ஸோ அவ்வளோ பழசுது. அந்த நட்டு எங்கே போச்சுன்னு தெரில, கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குன்னு தெரில. கிட் பேக் இருக்கா இல்லை தொலைச்சி போயிடுச்சா தெரில. அண்டு அப்டமன் கார்டு இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட்டிங் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போட வேண்டியது வந்து இதுதான். ஸோ கண்டிப்பாக அதை போடணும். அண்ட் லாஸ்ட் எடுக்க வேண்டியது இதுதான். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் எடுக்கணும். இல்லைன்னா வந்து படாதளத்தில் பட்டுரும், அப்புறம் பிரச்சனை ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட்ஸ் இருக்குது, என்னோட நீ பேட்ஸு. ஸோ நீ பேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. இதை நான் ஆக்சுவலாக வாஷ் பண்ணேன். அதை வாஷ் பண்ணணுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, வாஷ் பண்ணலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் வாஷ் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் வாஷ் பண்ண எடுத்து. ஸோ இது வச்சிடலாம் சைடில். அண்டு என்னோட தை பேட்ஸ் இருக்குது. ஸோ தை பேட்ஸும் ஆக்சுவலாக ரிலேட்டிவ்லி நியூவாக தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நான் வாஷ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக. அண்டு நெக்ஸ்ட்டு க்ளவுஸ் இருக்குது. ஸோ க்ளவுஸு பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து சரியாக வாஷ் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு மாதிரி மண்ணாக இருக்குது இந்த பக்கம். அண்டு இந்த பக்கம் ஒரு லைட்டாக ஒரு ப்ளூ ஷேடு வருது. இது ஏன்னா வந்து என்னோட பேட்டு கிரிப்பு வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அதனால வந்து ப்ளூஷ் இது வந்துருக்குங்க. இதில் வந்து இது வந்து என்னோட பாட்டம் ஹேண்ட் கிரிப்பு. அதனால வந்து இது வந்து சப்போர்ட் கிரிப்பாக தான், சப்போர்ட் ஹேண்டாக தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து இதில் அந்த ப்ளூ ஷேடு வரல. இது வந்து டாப் ஹேண்டோட க்ளவு. இதை தான் வந்து நான் கொஞ்சம் டைட்டாக பிடிப்பேன். ஸோ அதனால தான் எனக்கு ப்ளூ ஷேடு வந்துருக்கு கிரிப்புனால. ஸோ பார்த்துக்கலாம் அடுத்து என்ன இருக்குதுன்ட்டு. அடுத்து ஒன்றும் இல்லை, அடுத்து நம்ம பேட்டு தான் இருக்குது. நீங்கள் பேட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், எங்கள் ஹேண்டில் தெரியும், வெளியே தெரியுது கிரிப்பு. ஸோ எஸ், நம்ம பேட்டு தான். ஸோ இது வந்து காஷ்மீர் உள்ள பேட்டு தான். இது வந்து ஒரு 2000 தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்டு கிரிப்புனால தான் வந்து இந்த ப்ளூ கலர் தெரியுது உங்களுக்கு க்ளவுஸில். ஸோ அதுதான். ஸோ எஸ், அதுதான் வந்து என்னோட கிட் பேக்கு. அண்ட் நீங்கள் பேட்டிங்கோட போகும்போது எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்டை தான் போடணும். கார்டை போட்டு தான் அதுக்கப்புறமா மற்ற எல்லாத்தையுமே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே கார்டு தான் முக்கியம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அதை போட மறந்துட்டோன்னா வந்து அது வெளியே கூட தெரியாது. ஸோ யாரும் சொல்லவும் முடியாது அதை. ஏன்னா நீங்கள் பேடு போடலன்னா, இல்லை ஒரு வேளை டைப்பேடு போடலன்னா தெரியும் வெளியே. ஸோ அது தெரியலனா கூட மற்றவங்க சொல்லுவாங்க டைப்பேடு போட்டு வாப்பா அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தெரியாது வெளியே. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருணும். இதை அது ரொம்ப முக்கியம். அண்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் மற்றதெல்லாம் போடணும். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஸோ அதுதான் வந்து என்னோட கிட் பேக்கு. ஸோ அண்ட் இந்த ஸ்க்ரூ கைண்ட் ஊதுச்சுன்னு சொன்னல, அது வந்து எங்கே போச்சுன்னு தெரில. உள்ளே தேடி பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. ஸோ எஸ், இந்த கவர் மட்டும் தான் இருக்குது. இந்த கவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்டோட கவர். இந்த மற்றபடி வந்து ஒன்றுமே இல்லை இதுக்குள்ள. ஸோ நீங்களே பார்க்கலாம், ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஸோ எஸ், அவ்வளோதான். அண்ட் அவ்வளோதான் இதோட வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.